சென்னை வில்லிவாக்கத்தில் 53 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார். கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 2000த்திற்கும் மேற்பட்ட வண்ண மீன் பண்ணைகள் உள்ளன. வண்ண மீன் விற்பனை, அது சார்ந்த தொழில்களை விரிவுபடுத்தும் வகையில் வில்லிவாக்கம் சிவசக்தி காலனியில் வண்ண மீன் வர்த்தக மையம் 53 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ளது. 3 தளங்களில் மொத்தம் 188 கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இம்மையத்தை முதலமைச்சர் இன்று மாலை திறந்து வைக்கிறார். தமிழ்நாட்டில் வரும் 16 முதல் 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா, தமிழ்நாட்டின் வடக்கு மாவட்டங்களில் பருவமழை இயல்பை விட அதிகமாகவும் தென் மாவட்டங்களில் குறைவாகவும் இருக்கக்கூடும் என்று தெரிவித்தார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை 16 18 அக்டோபர் வாக்கில் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து பேசிய அமுதா, நீலகிரி மாவட்டத்தில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். மேலும் கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார். உலக முட்டை தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் பொதுமக்களுக்கு 10,000 வேக வைத்த முட்டைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. முட்டையை உட்கொள்வதின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 2வது வெள்ளிக்கிழமை உலக முட்டை தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல்லில் உள்ள தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க வளாகத்தில் உலக முட்டை தினம் கொண்டாடப்பட்டது. அப்போது பொதுமக்களுக்கு 10,000 வேக வைத்த முட்டைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. ஓசூர் அருகே பெய்த கனமழை காரணமாக நர்சரி தோட்டங்கள் சேதமடைந்ததால் அரசு நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேரண்டப்பள்ளியில் கௌதம் என்பவர் 2 ஏக்கர் குத்தகை நிலத்தில் மூங்கில் செடி வளர்ப்பு தோட்டத்தை நடத்தி வருகிறார். நேற்றிரவு பெய்த கனமழையால் இவருடைய தோட்டத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு அப்பகுதியில் நடைபெற்று வரும் தேசிய நெடுஞ்சாலை பணியில் மழைநீர் செல்லும் பாதை அடைக்கப்பட்டதே காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த ஃபாரஸ்ட் பிளஸ் இந்த பக்கத்துல இருக்க வில்லேஜ்ல இருந்து எல்லா தண்ணியுமே மழை பெஞ்சிச்சுன்னா இந்த வழியா தான், இந்த பிரிட்ஜ் வழியா தான் வந்து போகும். இப்போ இவங்க அங்கே பிரிட்ஜ் கட்டினதுனாலையும் ப்ராப்பரான அந்த காவா எடுக்காதனாலையும் இப்போ பிரைவேட் லேண்ட் எல்லாமே ஏரியா மாறின்னு வந்துட்டு இருக்குது. எங்களுது மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து மழைநீர் செல்லும் கால்வாயை முறைப்படுத்த வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 7 பேருக்கு எலிக்காய்ச்சல் வந்த விவகாரத்தில் அக்கல்லூரி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. திடியூரில் உள்ள பிரபல தனியார் பொறியியல் கல்லூரியில் தங்கி படிக்கும் விடுதி மாணவர்கள் 8 பேருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருப்பதாக மாவட்ட பொது சுகாதாரத்துறைக்கு புகார் வந்துள்ளது. இதனையடுத்து அங்கு சோதனை செய்தபோது பாதிக்கப்பட்ட 8 மாணவர்களில் 7 பேருக்கு எலிக்காய்ச்சல் அறிகுறி இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து மேலும் ஆய்வு செய்த அதிகாரிகள் சுகாதாரமற்ற நிலையில் உள்ள தண்ணீரை கல்லூரி நிர்வாகம் பயன்படுத்தியதே காரணம் என கூறப்பட்டது. கல்லூரி வளாகத்தில் உள்ள 2 உணவகங்களின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. இந்த சூழலில் மாணவர்கள் உடல்நலம் பாதிப்பு குறித்து கல்லூரி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் சமையல் மற்றும் அடிப்படை தேவைகளுக்கு கிணற்றில் இருந்து நீர் எடுத்து பயன்படுத்துவதாகவும் தோட்ட வேலைகளுக்காக மட்டுமே நதிநீரை உபயோகப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவாக்கம் செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சுதந்திர தின உரையில் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவாக்கப்படும் என அறிவித்தார். இதன்படி தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணையில் 40% மற்றும் அதற்கு மேல் பாதிப்பு கொண்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவருடன் வரும் துணையாளர்கள் மலைப்பகுதி சாதாரண பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் செய்ய அனுமதி அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு மானியமாக வழங்க 88 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியிலும் பழனியை சேர்ந்த மாணவி காருண்யா ஸ்ரீவர்ஷினி போலி நீட் மதிப்பெண் சான்றிதழ் கொடுத்தது அம்பலமாகியுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற நீட் தேர்வில் 228 மதிப்பெண்கள் பெற்ற இவர் பெற்றோர் மற்றும் நீட் முறைகேடு கும்பலுடன் சேர்ந்து 456 மதிப்பெண் பெற்றதாக போலி நீட் மதிப்பெண் சான்றிதழ் பெற்று திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார். 1ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கப்பட்ட நிலையில் மாணவர் சேர்க்கை விவரங்கள் சென்னை மருத்துவக் கல்வி இயக்குநரகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அங்கு காருண்யா ஸ்ரீவர்ஷினி போலி சான்றிதழ்கள் தயாரித்து மருத்துவக் கல்வி ஒதுக்கீடு
மதிப்பீடு பெற்றது தெரியவந்தது. இதனையடுத்து மாணவியும் அவரது தந்தை சொக்கநாதர், தாய் விஜய முருகேஸ்வரி ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்டு கடந்த 7ஆம் தேதி சிறையில் அடைக்கப்பட்டனர். விசாரணையில் இதே மாணவி கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியிலும் போலி சான்றிதழ் சமர்ப்பித்து ஒதுக்கீடு பெற முயற்சித்தது தெரியவந்துள்ளது. இதில் தொடர்புடைய நீட் முறைகேடு கும்பல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையான த்ரிஷா 40 வயதை கடந்தும் திருமணம் செய்து கொள்ளாமல் உள்ளார். நடிப்பில் அதிகம் கவனம் செலுத்தி வரும் அவர் பஞ்சாபை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக தகவல் பரவின. இதுகுறித்து தமது இன்ஸ்டா பக்கத்தில் கிண்டலாக பதிவிட்டுள்ள த்ரிஷா, பிறர் தனக்காக தனது வாழ்க்கையை திட்டமிடுவது தனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றும், அப்படியே தனது தேனிலவையும் அவர்கள் திட்டமிடுவதற்காக காத்துக் கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 2002 மற்றும் 2005ஆம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளுக்கு பிறகு வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் மாநிலங்களில் இதற்கு முன்பாக நடைபெற்ற தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகள் மேற்கொண்டு வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலை இணையதளத்தில் வெளியிட இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி தமிழ்நாட்டில் 2002 மற்றும் 2005ஆம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளுக்கு பிறகு வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியின் போது கொண்டு வந்து நிலுவையாக உள்ள திட்டங்கள் மீண்டும் ஆட்சி அமைந்ததும் நிறைவேற்றப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதியை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட வில்லரசம்பட்டியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர் நிலுவையில் உள்ள திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். கட்டப்பட்டு இன்னும் பயன்பாட்டு கொண்டு வராமல் இருக்காங்க. இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கத்தை. மதுரையில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மரணமடைந்தது தொடர்பான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. அண்ணா நகரைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்ற இளைஞரை விசாரணைக்காக காவல்துறையினர் அழைத்துச் சென்றுள்ளனர். பின்னர் அவர் அருகில் உள்ள கண்மாயில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றக் கோரி மதுரை மாநகிரியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரேஷ் பாபு ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு விசாரணை முதற்கட்டத்தில் உள்ளதால் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சிசிடிவி முறையாக செயல்படுகிறதா என்று கேள்வி எழுப்பினர். இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்ட நீதிபதிகள் இறந்த இளைஞரின் உடலை உச்சநீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றி உடற்கூறாய்வு செய்து பெற்றோரிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டனர். இந்திய அறுவை சிகிச்சை இரைப்பை குடல் மருத்துவ சங்கத்தின் 3 நாள் தேசிய மாநாடு சென்னையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 35வது தேசிய மாநாட்டின் தொடக்க விழா கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் இரைப்பை குடல் புற்றுநோய் கண்டுபிடிப்புகள் குறித்து AI மற்றும் அதற்கு அப்பால் என்ற தலைப்பில் பேசப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையின் முதன்மை செயலாளர் செந்தில்குமார், தமிழ்நாட்டில் ரோபோட்டிக் சிகிச்சை முறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அதற்காக 40 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். We are purchasing Indian robotics so that this is made easily accessible. So unlike the imported ones which costed us almost 35-40 crores. இதனைத் தொடர்ந்து பேசிய மருத்துவர் பழனிவேலு, புற்றுநோய்களுக்கு சரியான சிகிச்சை இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது நவீன சிகிச்சைகள் மூலம் அதனை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆகிய பணிகள் சார்ந்த 1996 காலி பணியிடங்களுக்கான தேர்வு நாளை நடைபெற உள்ளது. அதன்படி 14 பாடங்கள் சார்ந்த 1996 காலி பணியிடங்களுக்கு இணையதளம் வாயிலாக 2,36,530 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதில் 1,73,410 ஆண்களும் 63,113 பெண்களும் 3,734 மாற்றுத்திறனாளிகளும் தேர்வு எழுத உள்ளனர். மாநிலம் முழுவதும் உள்ள 809 மையங்களில் தேர்வு நடைபெற உள்ளது. தேர்வர்கள் தங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட நுழைவுச் சீட்டினை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தீபாவளி பண்டிகையையொட்டி டெல்லியில் 5 நாட்கள் பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததால் தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 2018ஆம் ஆண்டு டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பட்டாசு விற்கவும் வெடிக்கவும் உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இதனால் பட்டாசு விற்பனை கடுமையாக சரிந்து சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் அடுத்த வாரம் கொண்டாடப்படவுள்ள தீபாவளிக்கு டெல்லி மாநில மக்கள் 5 நாட்கள் பட்டாசுகளை வெடித்துக் கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் நாடு முழுவதும் பட்டாசு விற்பனையும் அதிகரிக்கும் என உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதற்கு ஒத்துழைத்த மத்திய அரசு மற்றும் டெல்லி அரசு மற்றும் தமிழக அரசு மற்ற மாநிலங்களுக்கும் நாங்கள் தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மன்னார்குடி அருகே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலநாளாநல்லூர் கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் கடந்த 10 நாட்களாக மின் விநியோகம் இல்லாததால் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் 100க்கும் மேற்பட்டோர் சவளக்காரன் என்ற இடத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி செல்லும் சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொதுமக்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு போராட்டம் கைவிடப்பட்டது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்து அணி முதல் வெற்றியை பதிவு செய்தது. வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் முதலில் பேட் செய்த நியூசிலாந்து அணி நிதானமாக ரன் சேர்த்து 227 ரன்களை எடுத்தது. விக்கெட் சரிந்த போதும் கேப்டன் சோபி டெவின், புரூக் ஹாலிடே ஆகிய இருவரும் அரை சதம் விளாசி அணியை சரிவில் இருந்து மீட்டனர். பின்னர் 228 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை தொடங்கிய வங்கதேச அணி வீராங்கனைகள் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். இதனால் 127 ரன்களுக்கு ஆட்டமிழந்து தோல்வியை தழுவியது. இதன் மூலம் நடப்பு உலகக்கோப்பையில் 3 போட்டிகளில் விளையாடியுள்ள நியூசிலாந்து அணி முதல் வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக கூட்டங்களில் விஜயின் கட்சிக் கொடியை காட்டியவர்கள் தாவேகா உறுப்பினர்கள் இல்லை என தெரிய வந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறையில் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று தாவேகா பெயரில் பேனர் வைக்கப்பட்டிருந்தது. இதற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என தாவேகா உறுப்பினர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கரூர் பிரச்சனையில் தாவேகாவிற்கு அதிமுக ஆதரவாக இருப்பதால் இந்த கூட்டத்திற்கு கொடியுடன் வந்திருப்பதாக அந்த இளைஞர் கூறினார். ஏடிஎம்கே ஏதாவது டிவிகே ஏதாவது நான் முன்னாடி நிற்போம். இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் நான் இருக்கேன் டிவிகே சார்பாக தான். இருந்தாலும் ஏன் ஏடிஎம்கேக்கு வந்தேன்னா ஏன்னா ஏடிஎம்கே தான் எங்களை ஆதரிச்சது, மற்றபடி டிவிகே வேற எந்த கட்சியும் எங்களுக்கு ஆதரிக்க கிடையாது. முன்னதாக குமாரபாளையம் கூட்டத்தில் தாவேகா கொடிகளை பார்த்ததும் உற்சாகம் அடைந்த பழனிசாமி கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டுவிட்டனர் என பேசியது குறிப்பிடத்தக்கது. அதிமுக கூட்டத்தில் மற்ற கட்சிகளின் கொடி இருந்தால் அந்த கட்சி தங்களது கூட்டணிக்கு வந்துவிடும் என்ற நிலைக்கு அக்கட்சி தள்ளப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். சிவகாசியில் உள்ள ஆணைக்கூட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மாவட்ட அளவிலான தபால் தலை கண்காட்சியின் நிறைவு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயலலிதாவால் நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியான வெற்றி பெற்ற கட்சி இன்றைய தினம் அமித்ஷா அதிமுகவாக மாறிவிட்டதாக விமர்சித்தார். எங்கேயாவது கொடியை பார்த்துட்டாருன்னா கூட்டணியை பார்த்தீங்களா, கூட்டணி வந்துருச்சுன்னு சொல்ற நிலைமைக்கு அந்த கட்சி நிற்கிது. இன்னைக்கு வெறும் கொடியை கொண்டுகிட்டு 4 பேர் வந்துட்டாங்கனாவே கூட்டணி வந்துடும் நினைக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அமித்ஷா அதிமுக. திரு பழனிசாமி அவர்களுடைய கரங்களால் அதிமுகவுக்கு முடிவுரை எழுதப்படுகிறது. முன்னதாக தபால் தலை கண்காட்சி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அவர் பரிசுடன் சான்றிதழையும் வழங்கினார். அரசின் இரத்த தான மையங்கள் மற்றும் தனியார் இரத்த தான மையங்களின் சேவையால் பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாக அத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். தேசிய தன்னார்வ இரத்த தான நாளையொட்டி சென்னை ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு இரத்த தான சேவையில் ஈடுபட்டு வரும் தன்னார்வலர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். நிறைய ஆய்வுகள் கூறுது, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதில்லை, 85% நரம்பு ப்ராப்ளம் வரதில்லை, அதே போல் மாரடைப்பு வரதில்லை, இப்போ நிறைய புற்றுநோய் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து ரத்த தானம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புற்றுநோய் கூட வரதுக்கான தடுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆய்வுகள் கூறுது. ஒவ்வொருவரின் உடலிலும் சுமார் 5 லிட்டர் அளவு ரத்தம் இருப்பதால் தாராளமாக ரத்த தானம் அளித்து ஆரோக்கியத்துடன் வாழலாம் என அறிவுறுத்தப்பட்டது.
எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் 3வது நாளாக நீடிக்கிறது. டெண்டரில் பங்கேற்ற அனைத்து லாரிகளுக்கும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதி மதியம் முதல் தென்மண்டல எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 5000 எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரிகள் இயக்கப்படாமல் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக தென் மாநிலம் முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுங்கள், பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என எண்ணெய் நிறுவன உயரதிகாரிகள் லாரி உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஓரிரு நாட்களில் எண்ணெய் நிறுவன உயரதிகாரிகளுக்கும் லாரி உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளி பண்டிகையையொட்டி டெல்லியில் 5 நாட்கள் பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததால் தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 2018ஆம் ஆண்டு டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பட்டாசு விற்கவும் வெடிக்கவும் உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இதனால் பட்டாசு விற்பனை கடுமையாக சரிந்து சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் அடுத்த வாரம் கொண்டாடப்படவுள்ள தீபாவளிக்கு டெல்லி மாநில மக்கள் 5 நாட்கள் பட்டாசுகளை வெடித்துக் கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் நாடு முழுவதும் பட்டாசு விற்பனையும் அதிகரிக்கும் என உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதற்கு ஒத்துழைத்த மத்திய அரசு மற்றும் டெல்லி அரசு மற்றும் தமிழக அரசு மற்ற மாநிலங்களுக்கும் நாங்கள் தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரயில்களில் பட்டாசுகளை எடுத்துச் சென்றால் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே எச்சரித்துள்ளது. தீபாவளி பண்டிகை வரும் 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக புத்தாடைகள், பட்டாசுகள், இனிப்புகள் ஆகியவற்றை மக்கள் வாங்கி வருகின்றனர். இந்நிலையில் ரயில்களில் பட்டாசு மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாது என்று தெற்கு ரயில்வே எச்சரித்துள்ளது. வெடிப்பொருட்கள் பயணிகளின் பாதுகாப்பு, ரயில்வே சொத்துக்கள் மற்றும் ரயில் சேவைகளின் சீரான இயக்கத்திற்கு கடுமையான ஆபத்தை விளைவிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துச் செல்வது இந்திய ரயில்வே சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று கூறியுள்ள தெற்கு ரயில்வே இதற்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் முக்கிய ரயில் நிலையங்களில் தொடர் கண்காணிப்பு மற்றும் தணிக்கை பணிகளில் ரயில்வே காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். காவிரி கரையோர பகுதிகளில் பெய்த கனமழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நேற்று இரவு வினாடிக்கு 28,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து தற்பொழுது வினாடிக்கு 65,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மெயின் அருவிக்கு செல்லக்கூடிய நடைபாதை நீரில் மூழ்கியவாறு தண்ணீர் செல்கிறது. மெயின் அருவி, சினி அருவி, ஐந்தருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பதிக்கப்பட்டிருந்த தங்க தகடுகள் திருட்டு விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் குற்ற வழக்கு பதிவு செய்து விசாரிக்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோயில் கருவறையின் முன்பக்க கதவுகள், வாயில் நிலை, துவார பாலகர் சிலைகளின் கவசங்கள் மற்றும் பீடங்களில் பதிக்கப்பட்ட தகடுகள் 2019 புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் பொருத்தப்பட்ட போது முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இந்த விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் கேரள உயர்நீதிமன்றம் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை கடந்த திங்களன்று அமைத்தது. இந்நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கருவறை வாயில் தங்க தகடு பணிகளுக்காக தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணனிடம் திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தரப்பில் 475 கிராம் தங்கம் வழங்கப்பட்ட தகவல் வாரிய ஆவணங்களில் இடம்பெறவில்லை என்பதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். எனவே தங்க தகடுகள் பணியில் முறைகேடு புலனாகியிருப்பதாக கூறிய நீதிபதிகள் காவல்துறையினர் குற்ற வழக்கு பதிவு செய்து விரிவாக விசாரணை மேற்கொள்ள ஆணையிட்டுள்ளனர். உலக மனநல தினத்தன்று இந்தியாவின் முதல் மனநல தூதராக நடிகை தீபிகா படுகோனே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பாலிவுட் நடிகையும் தி லீவ் லவ் லாஃப் அறக்கட்டளையின் நிறுவனருமான தீபிகா படுகோனே மனநலம் சார்ந்த உரையாடல்களை முன்னெடுத்து செல்வதில் ஆற்றிய தீவிர பங்களிப்பின் காரணமாகவே அவர் இந்த பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது நியமனம் இந்தியாவில் மனநல பிரச்சினைகள் குறித்த விழிப்புணர்வை பரவலாக பரப்ப உதவும் என்று ஒன்றிய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் கூறியுள்ளது.
இதுகுறித்து பாலிவுட் முன்னணி நடிகை தீபிகா படுகோனே கூறுகையில், இந்தியாவில் யோகா மற்றும் தியானம் போன்ற இந்திய மரபுகளுடன் அறிவியலை கலப்பதிலும் மனநல உரையாடல்களை அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுவதிலும் இப்பிரச்சினைக்கான தீர்வு உள்ளதாக தெரிவித்துள்ளார். மதுரையில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மரணமடைந்தது தொடர்பான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. அண்ணா நகரைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்ற இளைஞரை விசாரணைக்காக காவல்துறையினர் அழைத்துச் சென்றுள்ளனர். பின்னர் அவர் அருகில் உள்ள கண்மாயில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றக்கோரி மதுரை மாநகிரியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரேஷ் பாபு ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு விசாரணை முதற்கட்டத்தில் உள்ளதால் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சிசிடிவி முறையாக செயல்படுகிறதா என்று கேள்வி எழுப்பினர். இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்ட நீதிபதிகள் இறந்த இளைஞரின் உடலை உச்சநீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றி உடற்கூறாய்வு செய்து பெற்றோரிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்ததை அடுத்து சவரன் விலை மீண்டும் 91,000 ரூபாயை கடந்துள்ளது. வெள்ளியின் விலையும் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று காலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 640 ரூபாய் உயர்ந்து 90,340 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை கிராமுக்கு 85 ரூபாயும் சவரனுக்கு 680 ரூபாயும் உயர்ந்துள்ளது. இதனால் சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 91,400 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 11,425 ரூபாய்க்கும் வர்த்தகமாகிறது. வெள்ளியின் விலை கிராம் ஒன்றுக்கு 3 ரூபாய் அதிகரித்து 187 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வெள்ளியின் விலை கிராமுக்கு 26 ரூபாய் உயர்ந்திருப்பது. உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவின் முகநூல் பக்கம் முடக்கப்பட்ட நிலையில் நாட்டில் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை நிலவுவதாக சமாஜ்வாதி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அகிலேஷ் யாதவின் முகநூல் பக்கத்தை நேற்று மணிக்கணக்கில் இயக்க முடியவில்லை. அந்த பக்கத்தை அணுக முயற்சித்த போது அது நீக்கப்பட்டு விட்டது என்றும் தொழில்நுட்ப பிழை இருக்கலாம் என்றும் காட்டியுள்ளது. சமாஜ்வாதி கட்சி மக்களவையில் 37 எம்பிக்களுடன் நாட்டின் 3வது பெரிய கட்சியாக உள்ளது. இந்த கட்சியின் தலைவரும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சருமான அகிலேஷ் யாதவின் முகநூல் பக்கம் முடக்கப்பட்டிருப்பது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஃபருக்குல் ஹசன் சான் தெரிவித்துள்ளார். எதிர்ப்பு குரல்களை ஒடுக்குவதன் மூலமாக நாட்டில் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலையை பாஜக அரசு உருவாக்குவதாக அவர் கண்டித்துள்ளார். பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சனின் 83வது பிறந்த நாளை ஒட்டி மும்பையில் அவரது இல்லத்தின் முன் ரசிகர்கள் திரண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கதைக்கு ஏற்ற கதாபாத்திரங்களில் நடித்து இன்றளவும் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தி வரும் அமிதாப் பச்சனின் பிறந்த நாள் அக்டோபர் 11ஆம் தேதி ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதிகாலை முதலே ரசிகர்கள் மும்பையில் உள்ள அமிதாப்பின் வீட்டின் முன் திரண்டனர். அவரது சிறந்த கதாபாத்திரங்களை பிரதிபலிக்கும் வகையில் ரசிகர்கள் வேடம் போட்டு வந்தனர். அவரை போன்று நடனம் ஆடியும் மகிழ்ச்சி அடைந்தனர். அமிதாப்பின் புகைப்படங்கள் பதிக்கப்பட்ட டி ஷர்ட்டை அணிந்து வந்த ரசிகர்கள் கேக்குகளை வெட்டியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அவரை பார்த்து பிறந்த நாள் வாழ்த்துச் சொல்ல ரசிகர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர்.